And for our next quick talk, requesting Mr. Samaran from the Blue Cross to share a few words. குட் ஈவினிங் எவ்ரிவான். இன்னைக்கு இந்த பொன்மாலை பொழுதில் உங்களோட இருக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பேசிக்லி 15 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள என்ன சொல்ல முடியுமோ சுருக்கமாக சொல்லிட்டு போக பார்க்குறேன். எனக்கு 22 வயசு ஆகுது. போன வருஷம் காலேஜ் முடித்தேன், அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். நான் ப்ளூ கிராஸில் ஃபுல் டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன் ஆஃபீஸர், கல்வி செயலாளர் அப்படின்னு தமிழில் சொல்லிக்கலாம். ஸோ ஸ்கூல்ஸுக்கும் காலேஜஸுக்கும் நவ் ஆல்சோ டு கார்பரேட்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், கல்வியின் வழியாக இந்த சமூகத்தை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பணி. அப்படி சமூகத்தை விலங்குகளின் பார்வையிலிருந்து மாற்ற வேண்டியது என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் டாபிக். மணிக்கணக்கில் நம்ம பேசலாம். இன்னைக்கு இங்க வந்தவங்களுக்கு நான் பகிர்ந்துக்க விரும்புறது என்ன அப்படின்னா, விலங்கு நல சட்டங்கள், விலங்குரிமை சட்டங்கள். சட்டம் முழுக்க நம்ம பக்கம் தான் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அடிப்படையா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நாய்க்கு சோறு வைக்கணும்னா நம்ம நாக்கு தள்ளுதுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் பண்ற ஹராஸ்மெண்ட்டும், அதுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு அடிப்படை உரிமை நம்மளை சுத்தி இருக்கிற விலங்குகளை பார்த்துக்கிறதுங்கிறது, அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு நாங்கள் பார்க்குற கேஸ் ஃபீடர் ஹராஸ்மெண்ட்னு சொல்றதும், அனிமல் குரூவல்ட்டி, அந்த வாயில்லா விலங்குகளை இந்த பூமியில பிறந்த ஒரே காரணம், மனிதனா பிறக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம படுத்துற படாத பாடு இருக்கு. அதை எப்படி நம்ம ஒரு இண்டிவிஜுவலா, ஒரு சொசைட்டியா சண்டை போட்டு மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கல்வி தான். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் சில எனக்கு தெரிஞ்ச 1-2 விலங்கு நல சட்டங்கள். ஒரு விலங்க ஒருத்தன் அடிக்கிறான், என் கண்ணு முன்னாடி நாயை கட்டை எடுத்து அடிக்கிறான், கல்லை எடுத்து எறிகிறான், கொன்னுட்டான், விஷம் வச்சுட்டான், என்ன பண்றது? அதுக்கு சட்டம் இருக்கா? நாய்க்காகலாம் வந்துட்டு தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. BNS 325 எந்த ஒரு விலங்குக்கு பலத்த காயம் உண்டாக்கினாலோ, விஷம் வைத்தாலோ, பயனற்ற வயர் செய்தாலோ, கொன்றாலோ 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காக்னிசபிள் செக்ஷன். அப்படின்னா போலீஸ் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதை வந்துட்டு அவங்க மறுக்கவே முடியாது. யாராவது அனிமல்ஸ் அடிச்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க அப்படின்னா உடனே நீங்க பண்ண வேண்டியது, எல்லார் கையிலையும் இன்னைக்கு மொபைல் இருக்கு, வீடியோ எடுங்க, எடுத்து போட்டோ எடுங்க, அக்கம் பக்கத்துல எங்க கேமரா இருக்குன்னு பாருங்க, ஐ விட்னஸ் கேதர் பண்ணுங்க, பார்த்தவங்களெல்லாம் கேளுங்க, சாட்சி சொல்லுவீங்களான்னு நேரா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. Get help from animal welfare organizations, Blue Cross or any other animal welfare organization. You can write to many of them. எழுதி அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க, கத்துக்கோங்க எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அனிமல் குரூவல்ட்டிக்கு ஃபைல் பண்றதுன்னு. மெயின் செக்ஷன் BNS 325 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றீங்க. இது போன அப்புறம் பாதி பேருக்கு ஞாபகம் இருக்காது. 3+2 5 325 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக Prevention of Cruelty to Animals Act 1960. இட்ஸ் அ வெரி வீக் செக்ஷன். நான் வந்துட்டு அதில் அஃபென்ஸ்ன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு போகவே மாட்டேன். அந்த அளவுக்கு வீக்கான ஒரு ஆக்ட். அதோட அமெண்ட்மெண்ட் இன் ப்ராசஸ், இன்னும் பில் பாஸ் ஆகலை. பட் அதுக்கு கீழேயும் உங்களுக்கு விலங்குகளை வந்துட்டு க்ரூவலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, வண்டியில் அளவுக்கு அதிகமாக ஏற்றுறது, மாடுகளுக்கு ஆக்சிடோசன் குத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், சேவல் சண்டை, நாய் சண்டை, இதுக்கெல்லாமே உங்களுக்கு செக்ஷன்ஸ் இருக்கு. அதோட PCL 11 அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே இதெல்லாம் நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு படிக்கலாம். இது போக விலங்குகளுக்கு சாப்பாடு வைக்கிறது பத்தி, ஃபீடிங் ஸ்ட்ரீட் அனிமல்ஸ். ஐ நெவர் யூஸ் த வேர்ட் ஸ்ட்ரே அனிமல்ஸ். ஸ்ட்ரே அப்படின்னா எங்கேருந்தோ தொலைந்து போய் வந்த மாதிரி இருக்கு. அந்த விலங்குகள் அதே இடத்துல பிறந்து, அதே இடத்துல வளர்ந்து, அதே இடத்துல இறந்து போறவங்க, அவங்க வீடே அதுதான். கம்யூனிட்டி அனிமல்ஸ், ஸ்ட்ரீட் அனிமல்ஸ், நம்மளோட அந்த தெருக்களை பகிர்ந்துக்கக்கூடிய விலங்குகள். அவங்களுக்கும் பசிக்கும், அவங்களுக்கும் தாகம் எடுக்கும். நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த விலங்குகள் ஒன்றும் வானத்திலேருந்து வந்து குதிக்கல, நம்ம இடத்த ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படின்னு போர் தொடுத்து வரல. இந்த விலங்குகள்லாம் மனிதர்கள் தான் இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது. விலங்குகளோட தேவை போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட உரிமைகளும் போயிடுச்சு, அவங்களோட நலனுக்கான தேவையும் போயிடுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு 2025 அந்த விலங்குகளோட துயரத்தை நீக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இந்த விலங்குகளுக்கு அதோட அடிப்படையான ஒரு கருணை குணம் என்னன்னா சாப்பாடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? அக்கம் பக்கத்துல இருந்து சொல்லுவாங்க, நீ சாப்பாடு வைக்கிறதுனாலதான் அங்க நாய்களோட இனம் பெருகி போச்சு, நீ சாப்பாடு வைக்கிறதுனாலதான் என் குழந்தைங்களை துரத்துது அப்படின்னு வண்டி வண்டியா சொல்லுவாங்க. இத குறித்து சட்டம் என்ன சொல்லுது, தருகம் லாஜிக் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. நம்மளே எஜுகேட் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு. கான்ஸ்டியூஷன், நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல கொடுத்திருக்கிற ஆர்டிகல் 51AG நம்மளை சுத்தி இருக்கிற விலங்குகளை பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்பு, அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டி.
விலங்குகளுக்கு சாப்பாடு வைக்க கூடாதுன்னு இந்திய சட்டம் எந்த இடத்துலயும் சொன்னது கிடையாது. எந்த ஒரு கோர்ட் ஆர்டரும் சொன்னது கிடையாது. திடீர்னு சொல்லுவாங்க, ஒய்யோ சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சாமே சாப்பாடு வச்சு நாய் கடிச்சா நீங்க தான் பொறுப்புன்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இருந்தா எனக்கு தாராளமா காட்டலாம். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி ஒரு கோர்ட் ஆர்டர் பார்த்தது கிடையாது. ஸோ டோன்ட் பை இன்டு திங்ஸ். அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே ஆதாரமா கேளுங்க, பேப்பர்ல காட்டுங்க. எந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, என்னைக்கு சொன்னாங்க கேளுங்க, எந்த சட்டத்துல போட்டிருக்கு கேளுங்க, தப்பே கிடையாது. அது போக ஏபிசி ரூல்ஸ் 2023 அனிமல் பர்த் கண்ட்ரோல், விலங்குகளுக்கு கருத்தடை செய்து விலங்குகளின் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக திட்டமிக்கப்பட்ட வகுக்கப்பட்ட சட்டம். அதுக்கு கீழேயும் விலங்குகளுக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இது போக அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட 2015 கைட்லைன்ஸ், விலங்குகளுக்கு எப்படி சாப்பாடு வைக்கணும், எந்த அடிப்படையில வைக்க கூடாது. அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. குழந்தைங்க விளையாடுற இடத்து பக்கத்துல வைக்காதீங்க, ஆள் நடமாடம் அதிகமா இருக்கிற இடத்து பக்கத்துல வைக்காதீங்க, வச்ச இடத்த சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். மீதிப்படி வைங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப இந்த சாப்பாடு வைக்கிறதுனால நாய்கள் ஒன்றும் அக்ரெசிவ் ஆக போறது கிடையாது. உண்மையிலே அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் ஒரு கைப்பிடி சோறு போட்டாங்கன்னா அந்த நாய்கள் எல்லாரையும் நண்பர்களை தானே பார்க்க போகுது. அதை விட்டுட்டு ஐயோ கடிக்காத நாயை கூட கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி ஹராஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதுகிட்ட இருந்து ஓடுன்னு சொல்லி கொடுத்து சும்மா இருக்கிற நாய் நம்மளே கடி நாயா மாத்திக்கிட்டு வரும். ஸோ உங்க சட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பிரச்சனை, சட்டம்லாம் இருந்தா போதுமாப்பா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன், காவல் நிலையத்துக்கு போனேன், என்ன போலீஸே சாப்பாடு வைக்காதுன்றாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எந்த போலீஸுக்கும் எந்த காவல் அதிகாரிக்கும் சாப்பாடு வைக்காதீங்கன்னு சொல்ற உரிமை கிடையாது. நீங்க அடுத்த அதிகாரியை ஆட்டோமேட்டிக்கா அப்ரோச் பண்ணலாம். எந்த சட்டத்தின் கீழே சொல்லியிருக்குன்னு கேளுங்க. ஒரு காவல்துறை அதிகாரியோட வேலை சட்டத்துல என்ன இருக்கோ அதை நிறைவேற்றுறது மட்டும்தான். அவங்களோட தனிப்பட்ட கருத்தை எடுத்துட்டு வந்து உங்க மேல திணிக்கிறது கிடையாது. அப்படி யாராவது சாப்பாடு வச்சா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன், நான் இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்கன்னா டைரக்டா BNS 351 கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கு கீழே அது வரும். ஸோ டோன்ட் டாலரேட் திஸ். எனக்கு இன்னைக்கு சிச்சுவேஷன் புரியுது, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பா இருக்கிறப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி நம்ம உரிமைகளுக்காக, விலங்குகளின் உரிமைகளுக்காக ஒன்று கூடி நின்று சண்டை போட்டா மட்டும்தான் நிலைமை மாறும். தெருவிலங்குகளுக்கு மட்டும் இது கிடையாது. கேட்டட் கம்யூனிட்டிஸ், நான் வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கேன், ஒரு அசோசியேஷன் இருக்கு, இங்க வந்துட்டு அசோசியேஷன் சொல்றாங்க வைக்க கூடாது அப்படின்னு. எந்த அசோசியேஷனுக்கும் அதை சொல்ற உரிமை கிடையாது. ஒரு அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட்னா அசோசியேஷனுக்கு மட்டும்தான் பிரசிடென்ட், நாட்டுக்கே பிரசிடென்ட் கிடையாது. அவங்களுக்கும் அதே சட்டங்கள் பொருந்தும். அதே ஏபிசி ரூல்ஸ் 2023ல செக்ஷன் 20 ஃபர்ஸ்டே போட்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் இருந்தா அந்த விலங்குகளுக்கு சாப்பாடு கிடைக்குதான்னு என்ஷூர் பண்றதே அந்த அசோசியேஷனோட பொறுப்பு. இந்த இடத்துல நீங்க சாப்பாடு வைக்கலாம், இந்த நேரத்துல வைக்கலாம், ஆனா கண்டிப்பா வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது அவங்க பொறுப்பு. அதுல இருந்து யாருமே நழுவ முடியாது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. எதுக்குமே தயங்காதீங்க. என்னைக்குமே விலங்குகளுக்கு பேசுறதுக்கு வேற யாருமே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுனா உங்களுக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஏதோ போலீஸ் கூட மனுஷன் பரிதாபப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த விலங்குகளுக்கு யாருமே கிடையாது. ஸோ ஒரு அனிமல் குரூவல்டி பார்த்தீங்கன்னா கிவ் இட் யுவர் பெஸ்ட். இறங்கி சண்டை போடுங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது ரெண்டாவது, முதல்ல சண்டை செய்யணும். வடச்சென்னை தனுஷ் சொல்ற மாதிரி. என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, சட்டத்தில் இன்னைக்கு லீகலா இருக்கிற ஒரு விஷயம் என்ன மாற்றப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அனிமல் வெல்ஃபேர் பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடியது ப்ரீடிங். அனிமல்ஸை ப்ரீட் பண்ணணும், மேட்டிங் விடணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. இட் இஸ் டெட்ரிமெண்டல் டு தி அனிமல் வெல்ஃபேர் மூவ்மெண்ட். இன்னைக்கு நாடே ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. இந்தியா அப்படிங்கிறது உலகத்திலேயே அதிக திருநாய்கள் கொண்ட நாடு, அதிக திருநாய் கடிகள் கொண்ட நாடு, அதிக ரேபிஸ் மரணங்கள் கொண்ட நாடு. இதெல்லாம் இருக்கிறப்ப, தெருவில் அவ்வளவு விலங்குகள் இருக்கிறப்ப, அந்த விலங்குகளுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இடம் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த விலங்குகளுக்கு நம்ம அடைக்கலம் எப்படி கொடுக்கறது, அவங்க எண்ணிக்கையை எப்படி குறைக்கிறது, அவங்களோட துயரத்தை எப்படி நீக்கிறதுங்கிறதுல தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். இன்னைக்கு மேலும் மேலும் ஒரு விலங்கோட, ஒரு நாயோட ஜாதியின் அடிப்படையில் எனக்கு லாப்ரடார் தான் வேணும், ஹஸ்கி தான் வேணும், டாபர்மேன் தான் வேணும், இதுதான் வேணும், ஷிட்ஸு தான் வேணும்ட்டு விலங்குகளை காசு கொடுத்து வாங்குறோம். பாத்தீங்களா, விலங்குகளை பொருட்களா மாத்திட்டோம். நம்மளும் அந்த இடத்துல அவங்க பக்கத்துக்கு போயிட்டோம். விலங்குகளுக்கு நல்லது செய்யலை நம்ம. ஸோ தயவு செஞ்சு, இன்னைக்கு வரைக்கும் தெரியாம பண்ணியிருக்கலாம், எனக்கும் ஒரு கட்டத்தில் இது தெரியாது. உண்மையாலே விலங்குகளுக்கு உதவணும்னு நினைச்சீங்கன்னா விலங்குகளை வாங்காதீங்க, தத்தெடுங்க. எத்தனையோ மக்கள் விலங்குகளை, அம்மா இல்லாத குட்டிகளை எடுத்துட்டு வந்து யாராவது எடுத்துக்க மாட்டாங்களா? ஒரு பைசா உங்களை வாங்க போறது இல்லை. ட்ரீட்மெண்ட் அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் தாராளமா கொடுப்பாங்க ஃப்ரீயா. ஆனா விலங்குகளை வாங்காதீங்க. நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
Thank you very much, Mr. Samaran. என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்பீச். அது வந்து ஹார்ட்ல இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் யூ ஆர் a born orator and you have true love for animals. அது ரொம்ப அழகாக தெரிஞ்சது. Thank you very much. உங்க ஸ்பீச் வந்து ரொம்பவே எஜுகேட்டிவா இருந்தது. நிறைய பேர் இன்க்ளூடிங் myself ரொம்ப எஜுகேட் பண்ணுச்சு. Thank you. And can I request Dr. Parthasarathy to kindly join us on stage to do the honors to Mr. Samaran from Blue Cross. Audience, why don't we give him a big round of applause? He truly deserves it. உயிரை கொடுத்து பேசி இருக்காரு அவரு. உங்க ஸ்பீச்ல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட பெப்பான்ஸ் ஃபவுண்டேஷனோட சிஇஓ என் கிஷார் அஹ்மதும் உங்களோட சேர்ந்து உங்களுக்கு அந்த மொமெண்டோ கொடுக்குறாங்க. Thank you. He ended with a very powerful message telling dogs விலை கொடுத்து வாங்காதீங்க, அடாப்ட் பண்ணுங்கன்னு.